அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கைராசி டாக்டர்னு பேர். எங்கள் தெருவில் ஒருத்தர் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா மூச்சு வாங்குது, வயசாகிட்டு 90 வயசு ஆகிட்டு எல்லாருக்கும் தந்தி கொடுத்துட்டார். ஒரு 20-30 பேர் நெருங்கின சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஆனால் அவருக்கு உயிர் போக மாட்டேங்குது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. சரி, வந்த ஆளுவ இவர் சீரியஸாக இருக்கிறாருன்னு தந்தி கொடுத்ததுனால 25-30 பேர் வந்துட்டான். வந்தவங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா, இருந்து ஒரு தடவையாக பார்த்துக்கிட்டு போவோங்கிறான். அவனும் போக மாட்டேங்கிறான், அவரும் போக மாட்டேங்கிறார். 2 பேருக்கும் ஒரு போராட்டம் மாதிரி இருக்கு. இதில் ஒரு 30 பேரை வச்சு தினம் சாப்பாடு போடுறதுன்னா எவ்வளவு கஷ்டம். காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி டிஃபன். கையில் வச்சிருந்த காசெல்லாம் இதுலேயே செலவாயிடும் போல இருக்கு. அந்த ஆளுக்கு தூக்கமே இல்லை. ஏண்டா தந்தி கொடுத்தோன்னு நினச்சிட்டான். 4 நாளாச்சு 5 நாளாச்சு ஒருத்தர் நவரில்லை. இப்படி ராத்திரியில் தூக்கம் இல்லை, தெருவில் இப்படி நடக்கிறான். தின்ன பூரா ஆள் படுத்திருக்கு. அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். என்னென்ன என்னமோ வருத்தமாக நடக்கிறீங்களே என்னன்னா. ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தந்தி கொடுத்துட்டேன். எல்லாரும் வந்துட்டான். சரி, இவருக்கு தான் இழுத்துக்கிட்டே இருக்கு, போக மாட்டேங்குதுன்னா ஊருக்கு போவானுலான்னு பார்த்தா போகவும் மாட்டேங்கிறான். அவனுவோ போக மாட்டேங்கிறான், எங்கள் அப்பாரும் போக மாட்டேங்கிறாரு. கையில் காசு மட்டும் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இருக்கிறதெல்லாம் போயிட்டுனா அப்புறம் கதை முடிஞ்சால் எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு அதே கவலையாக இருக்குது அப்படின்னு. அட ஏன்னு நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, நம்ம டாக்டர்கிட்ட காட்டலாம்லன்னு. யார்கிட்ட? அதான் நம்ம கைராசி டாக்டர் இருக்கார்ல, காமிட்டா ஒன்றே ஏற்பாடு பண்ணுவார்னு. உறுதி. நான் கெடுத்த கேடாக இருக்கட்டும், ஒரு 100 ரூபா செலவுமா கொண்டு போங்க. என்னன்னு? சர்வ நிச்சயம் போ அப்படின்னு அவன் அழைச்சிக்கிட்டு இங்கேருந்து கொண்டு போனான். போனவுடனே என்னான்னார், சரி சார், இதை இழுத்துக்கிட்டே இருக்கு, 5 நாள் ஆச்சு, இன்னும் முடியல, வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது, அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப செலவாகிட்டுருக்கு. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார். அதாக தான் நான் அழைச்சிட்டு வந்தேன்னா. அவன் சொன்னால் எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னா, 5 நாளாக இருக்குன்னா. உனக்கு அறிவு கிடையாது, ஒன்றே கொண்டு வர வேண்டியதானே. என்னன்னா ஒன்றே கொண்டு வந்தால் ஏற்பாடு பண்ணிட்டு வரான். கிடையாக்க அறிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை வச்சு நாடியை பார்த்தார்ல, புடக்குன்னு வந்துட்டான். அவருக்கு ஏன் கைராசி டாக்டர்னு பேர் வந்ததுன்னா, கையால் தொட்டாலே முடியும். ஒரு வேறு ஒன்றும் ஊசி மருந்து இருந்து எதுவும் தொட்டா படக்கணும் உண்டு. அவர் சொன்னார், சார் நம்ம ஊரில் இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு சார், சரியான ஆள் சார், நான் எவ்வளவு என்னுடைய கவலையே போக்கிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறான் அந்த டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு வர்றார், நானும் சென்னைக்கு போயிட்டு திரும்பி வர்றேன், ட்ரெயினில் வந்து இறங்கி வர்றேன், பின்னால் இவர் வர்றாரு போல இருக்கு. சார் புலவர் சார் அப்படின்னாரு. என்ன நம்ம டாக்டர் சவுண்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அவர் தான் வர்றார். ஐயோ, இவர் கண்ணில் படுறது நல்லது இல்லையே, இவர் நம்மளை கூப்பிட்றாரேன்னு நினச்சி, ஏடு சார் நான் வர்றேன் சார், அப்புறமா வரேன், இருங்க 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 அப்படின்னா விட மாட்டார், பார்த்தா விட மாட்டார். இருங்க அப்படின்னா, என்ன எப்படி போவீங்க வீட்டுக்குன்னார். நான் எப்படியாவது போயிடுவேன் சார், ஆட்டோ கிட்ட இருக்கும், நான் பிடிச்சிருப்பேன், நம்ம கார் வந்திருக்கோம், நீங்கள் வாங்க உங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன். இது நல்லதுக்கு இல்லை, எதுக்கு இது இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு, ஏன் சார் நான் தான் ஆட்டோவில், ஏன் வீண் செலவு, வானே நான் அழைச்சிட்டு போகிறேன்ட்டு டிரைவரை சொன்னார். டிரைவர் பின்னால் உட்காரியா அப்படின்ட்டு அவரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் சரின்னுட்டு பக்கத்தில் உட்காந்தேன். அதை பாருங்கள்,
அப்படி போயிட்டு இருக்கும்போது எதுக்க ஒரு டெட் பாடி தூக்கிட்டு வர்றான், இறந்து போனவங்கள தூக்கிட்டு வர்றான். இதை பார்த்தாரு பாருங்க, நிறுத்திட்டு கேட்குறாரு, இது எப்படி நடந்துச்சுன்னார். என்ன சார், நான் தான் ஊரில் இல்லையே, எப்படி நடந்ததுன்னு கேட்டா, அதாவது அவர் அந்நியில் எவனும் சாகப்படாதுன்னு அந்த ஆள் நினைக்கிறாருங்க. அது மாதிரி சில பேர் இருக்கிறான். அது உண்மையிலேயே அப்படி சில பேர் இருக்கான். உயர்ந்த டாக்டர்கள் பல பேர் இருக்கான். பெரிய டாக்டர்னா எங்கள் ஊரில் ஐயாசாமி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, தயவு தாட்சண்யம் இல்லாமல் நடக்க போகிறத அப்படியே சொல்லுவார். அது மாதிரி டாக்டர் உண்டு. நான் ஒரு தடவை போயிருந்த போது ஒரு பெரியவர் வயசானவரை அவங்க மாமா அழைச்சிட்டு வந்து காட்டுறார். அவர் சொல்கிறார், இந்த டாக்டர் ஐயாசாமி டாக்டர் சொல்கிறார், நீ இதில் மெனக்கெட வேண்டாம், நேராக வீட்டுக்கு கொண்டு போ, ஏதாவது கேட்குறத கொடு, தாங்காதப்பா அப்படின்னு உண்மையை சொல்கிறார். ஆனால் அந்த மகனுக்கு கோபம் வந்துருச்சு. வைத்தியம் பண்ணாமல் முடிஞ்சு போடுங்கிறான் அந்த ஆள் அப்படின்னா போயிட்டார். எனக்கு அது அப்புறம் தெரியாது. ஒரு மாதம் கழித்து அவரை கடத்தூரில் பார்த்தேன். ஐயா, உங்கள் அப்பாவை அழைச்சிக்கிட்டு நீங்கள் ஐயாசாமி டாக்டர்கிட்ட வந்திருந்தீங்கல்ல? ஆமாம், நான் கூட அங்கே இருந்தேன், பார்த்தேன். அப்பா இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அட ஏன் சார், நீங்கள் தான் இருந்தீங்களா? என்ன சொன்னான் அந்த ஆள் கிழவன் அப்படின்னு. என்ன சொன்னார்? இவர் சொன்னார், நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இப்படி சொல்லாதீங்க, தஞ்சாவூருக்குன்னா கொண்டு காட்டுட்டுமான்னு கேட்டேன். கொரடாச்சேரி வரைக்கும் தாங்கும்னா. கொரடாச்சேரின்னு இடையில் உள்ள ஒரு ஊர். நீ தஞ்சாவூர் கொண்டு போனீன்னா கொரடாச்சேரி போகிற வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார், செத்துருவார். சொன்னால சார் அந்த ஆள்? ஆமாம் ஆமாம், நான் அவர் சொன்னதை கேட்கல சார், தஞ்சாவூர் கொண்டு போயிடுவோன்னு தான் எடுத்துகிட்டு போனேன். அந்த ஆள் அதுக்கு ஊர்லேயும் சாவல, அடுத்த ஊர்லேயும் சாவல சார், கரெக்டாக அந்த கொரடாச்சேரி பாலத்துக்கிட்ட போனோன்னு செத்துவிட்டார் சார். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான், கருணாக்கு படைத்தவன் சார், கருணாக்கு படைத்தவன் சொன்னான், கரெக்டாக சாவுறாரு பாருங்க. இவன் சொல்லியே சாவடிச்சிருவான் சாருங்க. சாவ போகிறத அவர் கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி சொன்னார்னு பாராட்டலை, வருத்தப்படுறான். சில நேரங்களில் அப்படிலாம் நடக்கிறது உண்டு. ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போய் சொன்னால் இடுப்பை வலிக்குதுன்னா, இப்போ என்னங்க செய்யணும்? இடுப்பை வலிக்குதுன்னா சரி, அதுக்கு என்ன மருந்து வைத்தியம் அது பண்ண? அவர் சொன்னால், அந்த டாக்டர் கேட்குறாரு, இடுப்பில் இந்த இடத்துல இருக்கு வலிக்குதா? ஆமாம். அது அப்படியே நடு முள்ளுக்கு வருமே. அடே ஆமாம் சார், அப்படி தான் வருது, நீங்கள் மருந்தை எழுது இரியா, அப்படியே மேலே ஏறி இங்கே வருதா? அவர் அப்படியே சொல்கிறார். ஆமாம் சார், அதே மாதிரி தான் வருது, மருந்தை எழுதுங்க சார் இரிய. அப்படியே வந்து கையில் இறங்குதார் சார், அதே மாதிரி தான் சார் இறங்குது, மருந்து சொல்லுங்கள் சார் இரிய. எனக்கும் அதே மாதிரி தான் ஒரு 15 நாளாக இருக்குது. வரியா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலூருக்கு போவோம்னா. அப்போ தான் இவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவர் வேலூருக்கு போகிறதுக்கு துணை தேடிக்கிட்டு இருக்கிறார். சில டாக்டர்கள் அப்படி இருக்கிறது உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்களை குறை சொல்கிறது நமக்கு ஒரு பழக்கம், அது சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு புது கவிதை ஒருத்தன் இருக்கான் சார் டாக்டர்களை பற்றி. நல்ல வேலை டாக்டர் நம்ம டாக்டர் இல்லை, இருந்திருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எப்படா சொல்கிறது இதுன்னு. நம்ம அது மாதிரி உயர்ந்த டாக்டர்களை சொல்லலை, சும்மா சொல்கிறோம். ஒருத்தன் ஒரு புது கவிதை எழுதியிருக்கான். உடம்பு சரியில்லையா, அலட்சியமாக இருந்துடாத, உடனே டாக்டர்கிட்ட போ. டாக்டர் பிழைக்க வேண்டாமா? டாக்டர் நிறைய மருந்து எழுதி கொடுப்பார், வாங்காமல் இருந்துடாத. மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டாமா? வாங்கிட்டமே மருந்துங்கிறதுக்காக நீ தின்னு தொலைச்சிடாத, நீ பிழைக்க வேண்டாமான்னு இருக்கான்.